கடைசி தொகுதி ரிசல்ட் வரைக்கும் நியூஸ் பார்த்து நான் படுத்தேன். ஆனால் கூட காலைல எந்திரிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. என்னது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி. 1967 என்னோட அப்பாக்கே ஓட்டு போடுற வயசு இல்லை. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களில் மினிமம் 77 வயசு பூர்த்தியானவங்களுக்கு தான் அந்த எலெக்ஷனில் ஓட்டுரிமையே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு தமிழ்நாடு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வெளியிருந்து பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் உள்ளிருந்து பார்க்குறப்ப என்ன மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க, என்ன மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் வந்து முன்மொழிஞ்சார் அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்து கிளாரிட்டி இல்லை. தமிழ்நாட்டை நான் என்றைக்குமே இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு குட்டி மாநிலமாக நான் பார்த்ததே கிடையாது. இந்த மனித நாகரிகத்தின் தொட்டில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றா தான் நான் தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற இந்த மண்ணை என்றைக்குமே நான் பார்த்துருக்கேன். நம்ம பேசுகிற மொழியை வந்து செம்மொழின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா, வரலாறுகளுக்கெல்லாம் முந்தைய ஒரு ஆரிஜின் கொண்ட ஒரு மொழி, அப்பேற்பட்ட மொழி வந்து பயன்பாட்டாக இருக்கிற மொழிகளில் இன்றைக்கி தமிழ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி 1967 பேர் அண்ணாவுடைய தலைமையில் ஆரம்பிக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை அவர் முன்வைக்கிறார். அவரோட மரணத்துக்கு பிறகு அதை கலைஞர் அவர்கள் தொடர்றார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொண்டு வந்தார், அதிமுகன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது நான் வந்து திமுக எதிரான ஒரு கட்சியாக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் கூட திராவிட சித்தாந்தம் மற்றும் சமூக நீதினு வரும்போது திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த லெகசியை செல்வி ஜெயலலிதா அவர்களும் கண்டினியூ பண்ணாங்க. இப்போ என்னுடைய குழந்தை பருவம், இளமை பருவம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய இராதான். அப்போ உண்மையில் இந்த மொமெண்ட் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வி ஃபீலிங் வெரி செக்யூர்ட். மத்தியில் ஒரு மத கலவரமோ இல்லை ஒரு மதச்சார்போ இல்லை வந்து சமூக நீதிக்கான ஆபத்தோ எது வந்தாலும் அது எங்கள் மாநிலத்துக்குள்ளே வரவே வராது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு 4 வருஷம் ஆட்சி சில பேருக்கு சில கைகளில் கிடச்சிச்சு. அதோட விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நுழைவுத் தேர்வு நீட் அப்போ தான் உள்ளே வந்துச்சு. பல மக்களோட சட்டங்களுக்கு வந்து நம்ம அனுமதி அளித்தோம். முத்தாய்ப்பாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலேயே தமிழ் தெரியாத மக்கள் கூட எழுதுகிற ஒரு சூழல் கூட உருவாச்சு. அந்த சூழலில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லப்படுற திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். அவங்களுடைய ஆட்சியில் நிர்வாக ரீதியாக பல தவறுகள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கான விலையை வந்து எலெக்ஷனில் கொடுத்துட்டீங்க. பட் தேங்க்யூ ஸ்டாலின் சார். ஒரு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 வருஷம் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தீங்க. தமிழக நம்பர்ஸில் மறுபடியும் வளர்ச்சியை நிலைநாட்டினீங்க. அனைத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மை டியர் டிவிகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஜஸ்ட்டு மாநிலத்தை ஆட்சி பொறுப்பு கையில் கிடச்சிடல, ஒரு மிகப்பெரிய லெகசியை வந்து இப்போ உங்கள் தோல் மேலே இருக்குது. இந்த நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகளும் சரி, ஓட்டு கேட்கும்போது உங்கள் செயல்பாடுகளும் சரி, அதில் எந்த விதமான பொறுப்புணர்ச்சியோ இல்லை எந்த விதமான நாகரிகத்தையோ நீங்கள் கடைபிடிக்கல. இனிமே அப்படி இருக்க முடியாது. அரசியல் உங்களை அரசியல் படுத்தும். நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. 67 ஆட்சி மாறின டைமில் காமராஜர் அவர்கள் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சாங்க. அதாவது 6 மாதத்துக்கு இந்த பொது கவர்மெண்ட் தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாகரிகத்தை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். கூட்டணி ஆட்சி அவ்வளோ ஈஸியாக இருக்காது. முதல்ல நல்ல நபர்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைங்க. சீக்கிரமாக சந்திப்போம், களத்தில் சந்திப்போம். அரசியலுங்கிறது முடிவில்லை, அரசியலுங்கிறது தொடரும், என்றைக்குமே தொடரும். தொடர்ந்து சந்திப்போம்.